தெரிஞ்சுக்கிட்டு வளருமா? சப்போஸ் இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்ற பயமே இருக்காது. இங்க பாரு சௌமியா, அருணுக்கும் சௌமியாவுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப அபூர்வமானது. நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற உறவுல இந்த குழந்தையன்னா சமுதாயத்தை கேட்டு ஒண்ணு நினைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் இந்த குழந்தையோட வளர்ப்புல எப்படி தலையிட முடியும்? இது அருண் சௌமியாவோட குழந்தை. நாம 2 பேரும் இவனை நம்ம விருப்பப்படி வளர்ப்போம். யாருக்கும் பயப்படாம வளர்ப்போம், நமக்கு பிடிச்ச மாதிரி. திருநங்கைகளோட ஒளிமயமான எதிர்காலம் உங்க எல்லாரையும் ஒற்றுமையா இருக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் குரு அம்மாவா இருக்கிறதுனால சௌமியாவை திரும்பவும் நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவளை கூட்டிட்டு வர முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நாமளே கட்டாயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்க எல்லாரையும் இப்போ நான் இங்கே வரவழைச்சிருக்கேன். நாம் எல்லாருமா சேர்ந்து சௌமியாவுக்கு புரிய வைக்கலாம். அவள் நம்ம கூடவே இருக்கிறது தான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். இப்படி செய்கிறதுனால அவள் பாதுகாப்பாமல் இருப்பா. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த அருணோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான் சௌமியா, திருநங்கை சமுதாயத்தையே உனக்கு எதிராக இப்போ நிற்க வச்சுட்டேன். எத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிப்ப? நீ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு திருநங்கை கிட்ட கண்டிப்பாக மாட்டுவ. வேற வழி இல்லாமல் நீயே என்கிட்ட வந்துடுவ. சௌமியா, இனி எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்க போற? டைம் என்னாச்சுன்னு பாரு, கொஞ்சமாவது போய் சாப்பிடு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, பசி எடுக்கும். சௌமியா, இப்படியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் இருக்கல்ல, அப்புறம் என்ன பயம்? ஆனா இப்ப நான் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இங்க பாரு சௌமியா, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. வா 2 பேரும் போய் சாப்பிடலாம். அவனை என்கிட்ட கூட. டேய், உங்க அம்மா கிட்ட சொல்லலாம்ல, பயப்பட வேணாம்னு சொல்லு. சொல்லு. என்ன கொடுமை! நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், அதுவும் இது என்னோட குழந்தை. இருந்தாலும் என் புருஷன் இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டேங்கிறாரு. அதாவது அருண் அந்த திருநங்கைய பாத்துக்கிறாங்க.